அனைவருக்கும் வணக்கம். இன்று 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வந்திருக்கிறது. தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். நானும் +2 தாண்டி தான் வந்திருக்கேன். இன்றைக்கி ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். ஆனால் என்ன டெம்ப்ரவரியாக இருக்கேன், அது பரவாயில்ல. கடவுள் வழி கொடுத்தாருன்னா பர்மனெண்ட் ஆகிடுவேன். +2ல் நல்ல மார்க் எடுத்து ஜெயிச்சிருக்கீங்க, நல்லது தான். ஆனால் தோல்வி பயத்தால் ஒருத்தங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்றாங்க. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எந்த சூழ்நிலையிலும் தற்கொலை தீர்வாகாது. தற்கொலை என்பது உங்களை அழிப்பது மட்டுமல்ல, நீங்கள் பிரச்சனையை பார்த்து பயந்து தப்பிச்சு மேல்லோகத்துக்கு போயிடுவீங்க. அங்கேயும் பிரச்சனை வந்தால் எங்கே போவீங்க? தற்கொலை செய்து கொள்வது தவறு. தற்கொலை செய்து கொள்வது உன்னை அழிப்பது மட்டுமல்ல, எல்லோரையும் அழிக்கிறாய். உன்னை சுற்றி அன்பானவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை நீ அழித்து ஒழிக்கிறாய். தற்கொலை உன்னை மட்டும் கொள்ளாது, உன் மீது அன்பு வைத்திருப்பவர்களையும் நேசிப்பவர்களையும் கொல்லும். நீட் தேர்வில் தற்கொலை பண்ணிக்கிட்டான். நீட் தேர்வில் தோல்வி அடைஞ்சால் உடனே தற்கொலை, +2 தேர்வில் தோல்வி அடைஞ்சால் உடனே தற்கொலை. எதில் தோற்றாலும் தற்கொலையா? வாழணும், எதுவும் முடிவல்ல. வாழ நினைத்தால் வாழலாம் என்ற பாடல்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கேளுங்க. நல்லபடியாக வாழுங்க, நல்லதே நடக்கும். எல்லாரும் உங்கள் கூட தான் இருக்கும். உங்கள் ஆசிரியர் உங்கள் கூட தான் இருக்கார், உங்கள் அப்பா அம்மா உங்கள் கூட தான் இருக்காங்க, உங்கள் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லாருமே உங்கள் கூட தான் இருக்காங்க. நன்றியுடன் ஐயம்பெருமாள். எல்லாருமே நீடூழி வாழணும். தற்கொலையை மட்டும் கையில் எடுக்காதீங்க. There is no way of to kill yourself. There is no rights for you to kill yourself. உன்னை மாய்த்து கொள்ள உனக்கு உரிமை இல்லை. சட்டமும் அதை தான் கூறுகிறது, சாஸ்திரமும் அதை தான் கூறுகிறது. தற்கொலை என்பது எதற்கும் தீர்வாகாது. இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. நன்றி.